சாக கிடந்த கிழவிய பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தான் ஆறுமுகம். ஆறுமுகம் அந்த கிழவியோட சொந்த மகன் இல்லை. அந்த கிழவிக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் 3 பேருமே அவளை கண்டுக்கிறதா இல்லை. எதனால் அப்படி? அந்த கிழவியோட இறுதி நிலைமை தான் என்ன? இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த கதை. இந்த கதையை எழுதினது சு. சமுத்திரம் அவர்கள். இந்த கதையோட தலைப்பு இடம் தேடி. வாங்க இப்போ கதை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கதைக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். மரணத்தின் விளிம்பு போல இருந்த அந்த வார்டின் வெளித்தாழ்வாரத்தில் பாயில் கிடந்த அந்த கிழவி 2 கைகளையும் பற்றியவாறு எழுந்திருக்க முயற்சி செய்தாள். ஓரளவு சுகமாகிவிட்ட இருமல்காரர் கிழவியின் முதுகை தூக்கி சுவரில் சாய வைத்தார். அவள் பிடித்தால் ஒடிந்து விடுமோ என்பது போல் தோன்றிய தன் கைகளால் புடவையை சரி செய்து கொண்டாள். வெளுத்து போயிருந்த அந்த முகத்தில் பியூஸான பல்புகள் மாதிரி பார்வை கெட்ட கண்கள் வெளியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. பொந்து போல இருந்த அவளோட வாய் எதையோ முணுமுணுத்துட்டு இருந்தது. அந்த அரைக்கண் பார்வையிலும் அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தவனை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். அவன் மட்டும்தான் வந்துட்டு இருந்தான். அவள் பிள்ளைகளில் யாரும் வரலை. ஆறுமுகம், உன் வேலை வெட்டியை பார்க்காம எதுக்கு ராஜா இப்படி தினமும் அலையிற? கூலிக்கு போகிறவன் இப்படி அலைஞ்சா உன் பிள்ளைங்களை யார் நைனா காப்பாற்றுவாங்க? வேலையை முடிச்சிட்டு தான் வரேன். அவன் கையில் இருந்த வாழைப்பழம் ஒன்றை உரித்து கிழவியின் வாயில் ஊட்டினான். வாழைப்பழத்தில் பாதியை எடுத்து அவனுக்கு கொடுத்து கொண்டு அவள் கேட்டாள், பெரியவன் எப்படிப்பா இருக்கான்? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு என்றான் ஆறுமுகம். என்னை பற்றி எதுவும் கேட்டானா என்று ஆர்வத்தோடு கேட்டாள் கிழவி. கேட்டாரு. இங்கே வரணும்னு சொன்னானா? அவர் சம்சாரத்துக்கு வயிற்று வலியாம், சீரியஸாக போனால் இங்கு வருவார். நடுலவனும் இளையவனும் எப்படி இருக்காங்க? அவங்களாவது என்னை பற்றி கேட்டாங்களா? தங்கமணி எப்படி இருக்கான்? போன மாதம் பெரியவரும் சின்னவரும் சேர்ந்து நடுலவரை அடித்தது உனக்கு தெரியும். இப்போ 4 பேரும் ஒத்துமையாயிட்டாங்க. ஏதோ பகவான் செயல். பகவான் செயலில் என் செயல். எங்கள் அம்மாவை எங்களுக்கு தெரியாமல் எப்படிடா ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம்னு கேட்கறதுக்காக தண்டையார்பேட்டை வரைக்கும் நடந்து வந்தாங்க. அதோடு அடிக்கிறதுக்கும் வந்துட்டாங்க. முட்டா பயமக்க, நீ அதை பெருசாக எடுத்துக்காத. என்னை அடிக்க வந்ததை பெருசாக எடுக்கலை. ஆனால் தண்டையார்பேட்டைக்கு நடந்து வந்தவங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு நடக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டேன். கிழவி தலையை சுவர் பக்கமாக சரித்து கொண்டு அண்ணாந்து பார்த்தாள். பிள்ளைகளை தொட்டில் ஆட்டியது. அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது துடியாய் துடித்தது. அவர்களுக்கு திருமணம் ஆன போது உடம்பெல்லாம் புல்லரித்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தபோது தானே பல கூறுகளாக பல்வேறு மனித வடிவங்களாக மாறியது போல் தோன்றிய மனப்பிரமை அத்தனையும் அவளுக்கு தோன்றின. ஆறுமுகம் பெரியம்மாவோட வாழ்வு இன்னும் 1 வாரத்தில் முடிஞ்சிடும். நேற்று ஒருத்தருக்கு கல்யாணம் ஆனது மாதிரி கனா கண்டேன். எனக்கு ஒன்றும் ஓடலை. நீ நல்லா இருப்ப, கோடி புண்ணியம். பெரியம்மாவை இருக்கிறது பெரியவன் வீட்டில் போட்டுடு. சாவர காலத்தில் என் பையங்களை பார்த்துக்கிட்டே சாவணும் என்றாள் கிழவி. உனக்கு என்ன பைத்தியம்மா பெரியம்மா? எங்கள் அம்மாவை எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்ட. அந்த கிழவியும் எங்களை மதிக்காமல் உன் கூட வந்துட்டா. அதனால் அவள் முகத்தில் விழிக்க மாட்டோம்னு 4 பேரும் சொல்லிட்டாங்க. அங்கே போனால் உனக்கு தான் மரியாதையா, இல்லை எனக்கு தான் மரியாதையா? உடம்பு சுகமாயிட்டாலும் அவங்க கிட்ட தானே போயாகணும். அதை இப்போவே போயிட்டா என்ன என்றாள் கிழவி. முதல்ல உடம்பு சுகமாகட்டும், அடுத்த கதையை அப்புறம் கவனிக்கலாம் அப்படின்னா ஆறுமுகம். அப்படி சொல்லாதடா. நீயும் உன் குடும்பமும் காலு கை கெதியாக இருப்பீங்க. கோடி புண்ணியம். என்னை கொண்டு போய் பெரியவன் வீட்டில் கெடுத்துடு மணி. ஆறுமுகம் நெற்றி பொட்டை ஆள்காட்டி விரலால் அடித்து கொண்டே சிந்தித்தான். பிறகு எதையோ சொல்ல போனான்.
இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த இருமல்காரர், உனக்கு எதுக்கியா வம்பு? ஆயாவை அவள் சொல்கிற இடத்துல சேர்த்துடு. பெத்த பிள்ளைங்களையும் தாயையும் பிரிக்காத, அது மகா பாவம் அப்படின்னாரு. ஆறுமுகம் திடுக்கிட்டான். கிழவி அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்வாள் என்று நினைத்தான். அவள் பேசாமல் இருந்தாள். அதற்கு மேல் அவன் சும்மா இருக்கவில்லை. நர்ஸிடம் போய் ஏதோ கேட்டான். சம்பந்தப்பட்டவர்களை பார்த்தான். பிறகு அவர்கள் காட்டிய ஒரு இடத்தில் கையெழுத்து போட்டான். கிழவியும் அவனும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் புறப்பட்டார்கள். அவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு அவன் தலையை கோதிவிட்டாள். அவன் 10 வயதில் இறந்து போன தன் அம்மா இருந்தால் இப்படிதான் இருப்பாள் என்று நினைத்தபோது அவன் உள்ளம் விம்மியது. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலியிலிருந்து பஞ்சம் பிழைக்க அவன் சென்னை வந்தபோது அவனுக்கு முன்னதாகவே பஞ்சம் பிழைக்க வந்து பணக்காரர்களாகிவிட்ட அவன் சொந்தக்காரர்கள் ரோட்டில் பார்த்தால் கூட அவனிடம் பேசுவது கிடையாது. வேலை இல்லாமல் அவன் தெருக்களில் சுற்றி கொண்டிருந்த போது காலையிலும் மாலையிலும் ஆப்பம் சுட்டு கொடுத்தவள் இந்த கிழவி. இவளுக்கும் அவனுக்கு வெகு தூரத்து உறவுதான். கையில் காசு இல்லாமல் தயங்கி தயங்கி அவளை பார்க்காதது மாதிரியும் அவள் பார்த்து கூப்பிட வேண்டும் என்ற ஆதங்கத்துடனும் ஆப்பக்கடையின் ஓரமாக லேசாக கனைத்து கொண்டு அவன் கடக்கும்போது, ஆறுமுகம், ஆப்பம் ஆறிடும், சாப்பிட்டு போ அப்படின்னு அன்போடு கூப்பிடுபவள் இந்த கிழவி. காசை பற்றி அவள் கேட்டதே இல்லை. இதனால் அவளின் 4 மகன்களும் கிழவியிடம் சண்டைக்கு போயிருக்கிறார்கள். பொம்பளைக்கிட்ட சோறு திங்கிறத விட நீ எச்சியலை பொறுக்கலாம் என்று அவர்கள் அவனிடம் கூறிய போது ஆறுமுகம் அவமானப்பட்டு வண்ணாரப்பேட்டையிலிருந்து தண்டையார்பேட்டைக்கு போய்விட்டான். நல்ல வேலையாக அங்கே ஒரு கட்டை தொட்டியில் மரம் வெட்டும் வேலை அவனுக்கு கிடைத்தது. கிழவியிடம் சாப்பிட்ட ஆப்ப கணக்கை தீர்த்து விட்டான். அவள் அன்பு கணக்கை அவனால் தீர்க்க முடியாது என்பது அவனுக்கே தெரிந்ததுதான். அதனால்தான் கிழவி கை கால் குடைகிறது என்று சொன்னபோது பெற்ற மகன்கள் பேசாமல் இருந்தாலும் அவன் அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். ரிக்ஷா வண்ணாரப்பேட்டையில் ஒரு தெருவில் நடுபாகத்தில் போய் நின்றது. ஆறுமுகம் கீழே இறங்கினான். கிழவியின் மூத்த மகன் வீடு வாசல் பக்கத்திலேயே இருந்தது. அவன் கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் கிழவியின் மூத்த மருமகள் வெளியே வந்தாள். ரிக்ஷாவுக்குள் இருந்த கிழவியை பார்த்ததும் அவள் விரித்த முகம் சுருங்கியது. பெரியம்மா பிடிவாதமாக இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆறுமுகம். ஏயா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக தெரியுது, எங்ககிட்ட சொல்லிட்டா போன? ஒரு மரியாதைக்கு கூட சொல்லலை, இப்போ மட்டும் கண்ணு தெரிஞ்சுதோ என்று கத்தினாள் மருமகள். முதல்ல பெரியம்மாவை கீழே கிடத்திட்டு அடுத்த சங்கதியை பேசுவோம். ரிக்ஷாக்காரர் முகத்தை சுழிக்கிறாரு. எல்லாம் உன்னால, நீ அடுத்து கெடுக்கிற பைய. இப்போ சேர்ந்துட்டோம்னா அப்புறம் பழையபடி நீயே எங்கேயாவது கூட்டிகிட்டு போவ. பெரிய மவன் என்கிற மரியாதையே இல்லாமல் போன அப்புறம் யாரும் எக்கேடும் கேட்டால் எங்களுக்கு என்ன என்று கத்தினாள் மருமகள். நீ இப்போ என்னதாம்மா சொல்கிற? நீ தான் அந்த கிழவிக்கு உசத்தி. உன் வீட்டில் நீயே பாரு. அம்மா செத்துட்டான்னு அவர் அப்பவே தலை முழுகிட்டாரு. ஆறுமுகம் ரிக்ஷாக்காரனிடம் வந்தான். பெரியம்மாவோட 2வது மகனும் சரி மருமவளும் சரி கொஞ்சம் கெட்டிக்காரங்க. கூட 4 போட்டு தாரேன், பல்லம் வரைக்கும் வண்டியை விடு என்று ஆறுமுகம் ரிக்ஷாக்காரனிடம் கேட்டான். இன்னாயா உன்னோட பேஜாரு? ஏற்றும் போதே நினச்சேன், இப்போது கிராக்கி கிடைக்கிற டைம். உன் கூட டான்ஸ் ஆடினா பொழப்பு இன்னாயா ஆவறது? படா பேஜாரான ஆலியா என்று சலித்து கொண்டான் ரிக்ஷாக்காரன். கோபிச்சுக்காதப்பா, 1 ரூபா வேணும், இல்லைன்னா கைவியை இறக்கிடு என்றான் ரிக்ஷாக்காரன். 1/2 ரூபா ஜாஸ்தியாக தாரேன், குயிக்காக போயா என்றான் ஆறுமுகம். ரிக்ஷா ராயபுரத்திற்கு அருகே பள்ளம் என்று அழைக்கப்படும் இடத்தை நோக்கி போனது. தெருக்களில் நின்று கொண்டிருந்த கிழவியின் நெருங்கிய சொந்தக்காரர்கள் வேறு பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டார்கள். ஒரே ஒருவர் மட்டும் ஆறுமுகத்திடம் பேசினார். அத்தைக்கு எப்படிப்பா இருக்கு என்று கேட்டார். பரவாயில்ல,
பெரியண்ணன் சம்சாரம் திட்டி அனுப்பிட்டாள். உனக்கு எதுக்குப்பா வம்பு? நீ ஏன் அவங்களுக்கு தெரியாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்தே அப்படின்னு கேட்டார் பெரியவர். எனக்கு என்ன, ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்காக கமிஷனா கொடுக்குறாங்க. ஆம்பளைங்க அந்த சமயத்தில் இல்லை. பொம்பளைங்க கவலைப்படுறதா தெரியலை. பெரியம்மா கை கால் இழுக்குதுன்னு துடிச்சிக்கிட்டு கிடந்தா. என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. சரி, ஆஸ்பத்திரியில் நல்ல சோறு கொடுப்பாங்களேன்னு சேர்த்துட்டேன். இது தப்பா? இது அவங்களுக்கு ஒரு சாக்கு என்றான் ஆறுமுகம். யோ, உன்னோட பேஜாரா பூட்டுது, அப்புறமா பேசிக்கோ. காலங்காத்தால நல்ல கிராக்கிடா நைனா என்று மீண்டும் சலித்து கொண்டான் ரிக்ஷாக்காரன். ரிக்ஷா நகர்ந்தது. பள்ளத்தில் இரண்டாவது மகன் வீட்டு பகுதியில் போய் நின்றது. வாசலில் வந்து நின்றாள் மருமகள்காரி. அண்ணன் இல்லையா என்றான் ஆறுமுகம். அவர் நேற்று போனவர். ஜோலார்பேட்டையில் கோணிங்களை ஏலம் விடுறாங்களாம். நாளைக்கு தான் வருவார் என்றாள். பெரியம்மாவை இங்கே என்று இழுத்தான் ஆறுமுகம். இங்கே ஒரே ஒழுகல், மூட்டைப்பூச்சி வேற. ஒரு கட்டில் கூட இல்லை. தங்கமணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, வசதியாக இருக்கும். நான் இதை வந்துடுறேன். எப்படி அத்தை இருக்கு? கை கால் வலி இல்லாமல் நின்றுட்டா? ஆறுமுகம், சீக்கிரம் போ. நான் கவுஸ் கடைக்கு போயிட்டு ஒரு நொடியில் வந்துடுறேன் என்றாள் அவள். ஆறுமுகம் ரிக்ஷாக்காரனை பரிதாபமாக பார்த்தான். யோ, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு. மறுவாதியாக நீ இறங்குறியா? நானே இறக்கி விடட்டுமா? என்னையா நினச்சிக்கின? எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க கீதியா? 4 இடத்துல சுற்றி சம்பாதிக்கவானா? பெரிய ரோதனையாக போச்சு என்று மீண்டும் சலித்து கொண்டான் ரிக்ஷாக்காரன். கோச்சிக்காதப்பா, ராயபுரம் பக்கத்தில் தான் இருக்குது. கூட 4 போட்டு தாரேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுப்பா என்று கெஞ்சினான் ஆறுமுகம். ரிக்ஷா நகர்ந்தது. கிழவி இப்போது ஆறுமுகத்தின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவள் கண்களிலிருந்து வடிவெடுத்த நீர் அவன் மேல் துண்டை நனைத்தது. தங்கமணி வீட்டிலேயே இருந்தார். அம்மாவா, இப்போ எப்படி இருக்கு என்று வாய்விட்டு கேட்டார். ஆறுமுகம், நடுவில் அவன் வீட்டுக்கு போயிருந்தோம். உங்கள் வீடு வசதியாக இருக்கும்னு மைனி சொன்னாங்க என்றான். வாயு வேகத்தில் திருமதி தங்கமணி வந்தாள். சொல்லுவா, சொன்னா கேட்பாருக்கு மதி எங்கே போச்சு? அவள் கைகேகி சொல்லிட்டா நீ வந்துடணுமா? நான் கைப்பிள்ளைக்காரி. பிள்ளைய கவனிப்பேனா இதை கவனிப்பேனா? பேசாமல் சின்னவர் வீட்டுக்கு கொண்டு போ. ஆப்பக்கடை காசை அவரும் அவளும் தான் நல்லா அனுபவிச்சாங்க. அவளுக்கு பிள்ளைக்குட்டியும் இல்லை. இவ்வளவு நாளும் தான் நாங்கள் பார்த்தோம். கடைசி காலத்தில் அவளும் தான் பார்க்கட்டுமே என்றாள் மருமகள். ஆறுமுகத்தால் ரிக்ஷாக்காரரை நேருக்கு நேராக பார்க்க முடியல. ரிக்ஷா அண்ணன், நீ இவ்வளவு நேரம் காத்திருந்ததே பெரிய காரியம். உன் பொழப்பு இதுக்கு மேலே கெடுக்கிறது நியாயமில்லை. ஆளை இறக்கிடுறேன் என்றான் ஆறுமுகம். எப்படியா போவேன் என்றான் ரிக்ஷாக்காரன். கை தாங்கலாக நடத்தி கூட்டிகிட்டு போயிடுறேன் என்றான் ஆறுமுகம். பரவாயில்ல, வண்டியில் ஏறு. மேலே கொடுக்க காசு என்று தயங்கினான் ஆறுமுகம். சரிதாயா, பேசாமல் குந்தியா. உன் காசு வந்து தான் நான் லட்சாதிபதியாக ஆயிட போகிறேனா என்றான் ரிக்ஷாக்காரன். ரிக்ஷா நகர்ந்தது. ஆறுமுகம் பின்புற தடுப்பை எடுத்து ரிக்ஷாவின் மேலே உள்ள படுதாவில் போட்டான். கிழவி மகனை நன்றாக பார்த்தாள். வாசல் கதவில் சாய்ந்து கொண்டு நின்ற தங்கமணியால் அம்மாவின் கண்களை சந்திக்க முடியவில்லை. அம்மா தம்பி வீட்டுக்கு தானே போகிறாள் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான். ரிக்ஷாக்காரன் அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே பெடல்களை மிதித்தான். கட்சியாக பிறந்தவன் வீட்டுக்கு போகிறோமே, அந்த கஸ்மாலமாவது சேர்த்துக்குவானா? இதுக்கு தான் என் நைனா அச்சு அச்சு சொல்வார். பிள்ளைங்களை வளர்க்குறத விட தென்னம்பிள்ளைங்களை வளர்க்கலாம் பாரு. இருண்ட வானம் இடித்தது. பூமி குலுங்கும்படி சல்லடை துளிகள் பெரிதாகி பயங்கர சத்தத்துடன் உருண்டோடின. ரிக்ஷாக்காரன் வண்டியை நிறுத்தி டாப்பில் இருந்த ஓட்டையை கைக்குட்டையை வைத்து அடைத்தான். முன்பக்கத்து மறைப்பை எடுத்து சீட்டுக்கு இரு முனையிலும் கட்டினான். ரிக்ஷா நகர்ந்தது. கிழவி ஆறுமுகம் என்ற தென்னம்பிள்ளையை கட்டிப்பிடித்து கொண்டாள். மரணத்தின் பிடியை விட அவள் பிடியில் அதிக அழுத்தம் தெரிந்தது. ஆறுமுகமே அதை பார்த்து பயந்து விட்டான். அவளோடு ஒட்டி இருந்தவன் சற்று விலகி கொண்டான்.
ஆனால் கிழவி விடவில்லை. வெறி பிடித்தவள் போல் அவன் முகத்தில் முத்தமிட்டாள். அவன் முதுகை தடவி கொடுத்த வேகத்தில் சட்டை கிழிந்தது. ஆறுமுகத்தின் காதோடு உதட்டை வைத்து கொண்டு ஓம் வீட்டுக்கு ஓம் வீட்டுக்கு என்று சன்னமான ஈனஸ்வரத்தில் அவள் முனகினாள். அவளால் சரியாக பேச முடியவில்லை. மூச்சு வாங்கியது. வாய் வழியாக மூச்சு விட்டாள் கிழவி. ஏற்கனவே பழி போடுறாங்க, இன்னும் இது வேறையா? சின்னவர் வீட்டில் விட்டுடுறேன், நல்லா கவனிப்பார். நானும் நெதம் வரேன். ஏன் பெரியம்மா அழுவுற? அழாத. கிழவி ஆறுமுகம் சொல்வதை மறுப்பது போல கைகளை ஆட்டினாள். பிறகு அவனை முத்தமிட்டு கொண்டே ஓம் வீட்டுக்கு ஓம் வீட்டுக்கு என்றாள். அவள் 2 கைகளையும் எடுத்து தலைக்கு மேல் குவித்த போது ஆறுமுகத்திற்கு அழுகை வந்துவிட்டது. ரிக்ஷா அண்ணன், தண்டையார்பேட்டை வரைக்கும் என்று இழுத்தான். வரேயா, அழட்டிக்காத என்றான் ரிக்ஷாக்காரன். ரிக்ஷா தண்டையார்பேட்டையை நோக்கி நகர்ந்தது. கொட்டும் மழை கற்றைகள் டாப்பில் திணித்திருந்த கைக்குட்டையையும் தள்ளி கொண்டு கிழவியின் தலையில் விழுந்தன. குறுகலான சந்துக்குள் எலிவலை மாதிரி இருந்த வீட்டிற்கு எதிரில் ரிக்ஷா நின்றது. வீட்டுக்கு வந்தாச்சு பெரியம்மா. கிழவி பதில் பேசவில்லை. காய்ந்து போன தென்னை ஓலையை போல கால் கைகள் விரைத்திருக்க குப்புற விழுந்தாள். அவள் தலை ரிக்ஷாக்காரன் உட்காரும் இருக்கையில் விழுந்தது. ரிக்ஷாக்காரனும் ஆறுமுகமும் அவளை எடுத்து அந்த வீட்டில் கிடத்தினார்கள். ஆறுமுகத்தின் மனைவி செய்வதறியாது திகைத்து நின்றாள். அடுப்பில் உலை போடவே காசு இல்லை, அடக்கம் செய்ய எங்கே போகிறது என்று திகைத்தாள். ரிக்ஷாக்காரன் தன் சட்டையை பிழிந்து விட்டு கொண்டான். கைக்குட்டையை எடுத்து தலையை துடைத்து கொண்டான். கிழவியை ஒரு மூலையில் உட்கார வைத்தான். கால்களை எடுத்து ஒழுங்காக வைத்தான். ஆயாவை அனாத மாதிரி அடக்கம் பண்ணக்கூடாது. இது என் ஏரியா. ஒரு செகண்டில் என்னோட ஆளுங்களையும் தேரையும் மேளத்தையும் கொண்டு வரேன். நீ ஒரு பைசா செலவழிக்க வேணாம். ஆனால் ஒன்று, நீ தான் தீச்சட்டி எடுக்கணும். அந்த கஸ்மால பசங்க வேணும்னா வரட்டும். ஆனால் எவனாவது தீச்சட்டி எடுப்பேன்னா குடலை உருவிடுவேன். அப்புறம் குளிப்பாட்ட வேணாம். ஆயா மழையில் ஜோராக குளிச்சிட்டா. வரேன்ப்பா, ஒரே செகண்டு என்றபடி ரிக்ஷாக்காரன் ஓடினான். ரிக்ஷாக்காரன் போனதும் ஆறுமுகம் பைக்குள் கிடந்த ஒரே ஒரு 5 பைசாவை எடுத்து கொண்டு போய் பெரிய ஊதுபத்தி ஒன்றை வாங்கி வந்தான். கிழவி சாய்ந்திருந்த மூலையில் மூட்டை பூச்சிகள் வாசம் செய்யும் ஒரு வெடிப்பில் பத்தியை வைத்தான். எரிந்து கொண்டிருந்த ஊதுபத்தி வாழ்க்கையில் எரிந்து எரிந்து இப்போது நெருப்பில் இறுதியாக எரிய போகும் 80 வயது கிழவியும் 1/2 மணி நேர பிணமுமான அந்த உருவத்திற்கு மேலே வட்ட வட்டமாக வடிவெடுத்து பிறகு வட்டம் கலைந்து நீர்க்கோடுகள் போல ஒன்று பலவாக பல ஒன்றாக எல்லாம் அடங்கிய தாவர சங்கமத்தின் ஏதோ ஒரு மூலையில் உள்ள அணுவிற்கு ஒரு அங்கமாக மேலே மேலே போய்கொண்டிருந்தது. இத்துடன் கதை முடிந்தது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.